ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடரில் 3 யூடியூப்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. 3மே சூப்பரான அப்டேட் அப்படி தான் சொல்லலாம். என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னென்னா, நம்மளோட வீடியோவுக்கு நமக்கு வந்து மியூசிக் தேவைப்படும் போது காப்பிரைட் ப்ராப்ளம் வராத மியூசிக் வந்து எடுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் வந்துட்டு இதில் ஆடியோ லைப்ரரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான மியூசிக்கை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோவில் வந்து பயன்படுத்திப்போம். இவ்வளோ நாள் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஆடியோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து நம்மளோட வீடியோவில் போட்டிருந்தாலும் இந்த மியூசிக் பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் நம்மளோட வீடியோவில் வந்து ஷோ ஆகவே செய்யாது. நம்மளா வந்து இதுதான் இந்த மியூசிக் தான் நான் வந்து இங்கேருந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி வந்து தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய ஆடியோ லைப்ரரி இருந்து ஃப்ரீ மியூசிக் நம்மளோட வீடியோக்கு பயன்படுத்தினால் ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட வாட்ச் பேஜில் அந்த மியூசிக் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம உடனே வந்து காப்பிரைட் கிளைம் வந்திருக்கா அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அது வந்து ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை பார்த்து ஒரு சில பேர் பயப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நமக்கு வந்து நம்ம ஏதாவது படங்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்மளோட வீடியோவில் போட்டோம்னா நமக்கு வந்து கிளைம் வந்து வரும்போது, அதாவது காப்பிரைட் கிளைம் வரும்போது அந்த வீடியோவில் வந்து அந்த மியூசிக் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து அதை பார்த்துக்கிட்டு நம்ம இதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு, அதாவது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே வந்து ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆடியோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய மியூசிக்லேயே நல்ல நல்ல மியூசிக்கெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேட்க நல்லா இருக்கும். ஸோ நமக்குமே நம்மளோட வீடியோவில் அந்த மியூசிக் வந்து போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட கமெண்ட்டில் வந்து இது என்ன மியூசிக் அப்படின்னு கேட்டோன்னா எல்லாரும் நமக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சில நேரம் அவங்களுக்கே அது ஞாபகம் இருக்காது என்ன மியூசிக் அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து நம்மளோட வீடியோவில் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு விரும்பினோன்னா அந்த மியூசிக்கில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்து இந்த ஆடியோ லைப்ரரியில் வந்துட்டு நமக்கு தேவையான அதே மியூசிக்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நமக்கு தேவையான டாப்பிக்கெல்லாம் நம்ம யூடியூப்ல அந்த சர்ச் பாரில் போட்டு தான் சர்ச் பண்ணி எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ அப்லோட் இன் தமிழ் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். வீடியோ அப்லோட் தமிழ் சும்மா சிம்பிளாக வந்து போடுவோம். போட்டுட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நம்மளோட வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இதை பற்றின நம்ம நேற்றுக்கு வந்து சொல்லியிருந்தோம் இந்த டாபிக் பற்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீடியோ வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு டைட்டில் இருக்கும், ஒரே ஒரு தம்ப்நெயில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாப்டர் ஆட் பண்ணதுமே நார்மலாக நம்ம சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதே அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதும் தனித்தனியாக நமக்கு வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தம்ப்நெயில் வந்து இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு தம்ப்நெயில் ஒரு டைட்டில் இருந்தாலே நமக்கு வந்து வீடியோ வந்து நல்லா வந்து நமக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக வந்து சர்ச்சில் பார்க்கும்போதே நிறைய தம்ப்நெயில் வந்து ஷோ ஆகுது, நிறைய டைட்டில் வந்து ஷோ ஆகும்போது மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய வியூஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அவங்க வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சர்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் தான். மூணாவது வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா contextual actions அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்க விரும்பினா நமக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, அதிலே அதுக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்களா, நம்ம கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மூவி ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த மூவியோட ரிவ்யூ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து அது வந்து ஆப்ஷன் வந்து இருக்குமா, நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு ஷாப் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த டைமில் அவைலபிள் இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆக்ஷன் வந்து இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, அதிலே நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம போய் பார்த்துட்டு அதை படிச்சுட்டு திரும்பவும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து கண்டினியூவாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம ஏதாவது வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும்னு ஆசை இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 3 அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.